இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். எல்லா கல்லையும் மஞ்சள் தைல. ஆமா, அதுல குங்குமம் வை. மாஷகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. பூ போடுறதுல ஷடானனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் முருகனே செந்தில் மதுல்கணே மாயோன் முருகனே சண்மகனே சரணம். ஏம்ல இப்போ எதுக்கு உன் அப்பா இந்த வேதாளத்தை தூக்கிட்டு வந்திருக்கான்? தெரியலையே எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தாருன்னு. அதான் இங்க ஊர்க்காரங்களா இருக்காங்கல்ல, அதனால இவரால எதுவும் பண்ண முடியாது. நீ பேசாம இரு. என்ன போய் உடன்குடி செங்கல்ல மஞ்சள் குங்குமம் தடவியாச்சா? ஐயரே, நீங்க சொன்னபடி எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. இனி நீங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா ஒவ்வொருத்தர வந்து அந்த செங்கல்ல எடுத்து வைங்கோ. பிரசிடென்ட் வாள், நீங்க வாங்கோ. போனே எத்தா ரெண்டு பேரும் வாங்க. மைனி. வாங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சர்வமங்கள மங்களே ஸ்வய சர்வாசாதிகே சரண்யே திரிம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சுப்பிரமணியாய நமः. ஓம் மகாசேனாய நமः. ஓம் சுபமங்களாய நமः. ஓம் சர்வாக்ஷாத்யாய நமः. ஓம் ஷடானனாய நமः. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் சனத்குமாராய நமः. அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து செங்கல்ல வைங்கோ. அது வரைக்கும் பாருங்க. எடுத்து வை. ஓம் மத்தாய நம. ஓம் முஞ்சத்தாய நம. ஓம் தேவசேனாபதிஹே நம. ஓம் பிரம்மாச்சாய நம. ஓம் சக்திதாராய நம. ஓம் குமராய நம. ஓம் ஜன்மனே நம. ஓம் விஷாகாய நம. ஓம் சங்கராத்மசாய நம. ஓம் பக்தவத்சலாய நமோ நம. நிறுத்துக்க நிறுத்துக்க நிறுத்துக்க. இல்லை, இம்புட்டு நேரம் வாயை மூட்டிருந்தான்னு பார்த்தேன். பார்த்தியா ஆரம்பிச்சிட்டான். கெடுக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தியா இல்லப்பா? இல்ல போல்ஸ் வருது இல்ல, என்ன ஏதுன்னு கேட்காண்டாமா? என்ன சார் இது? பூஜை நடக்கும்போது இப்படி வந்து தடுத்து நிறுத்துறீங்க? சார், இப்ப என்ன இவர் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எங்க வக்கீல நாங்க கூப்பிடுறோம். இது அரஸ்ட்லாம் இல்ல, வெறும் விசாரணை தான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். வாங்க போலாம். சார் சார் கையெடுங்க. சண்முகம், வெறும் விசாரணை தானே, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். போலாம். இல்ல விசாரணை தானே, போயிட்டு வந்துரு. நாங்க அது வரைக்கும் இங்கே இருக்கிறோம். நீ வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாத. நீ ஏன் கவலைப்படுற? கொண்டாத, நான் வச்சுக்கிறேன். போயிட்டு வா. பிரசிடென்ட் ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க இங்கேயே காத்துருக்கோம். ஆமா, விசாரணை தானே, போங்க. போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துடுறப்பா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயா நிர்வாகிகளே, ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரியே தெரியுதுல்ல. என்ன இது? கல்லு கொண்டுறப்ப இப்படி ஆகி போயிடுச்சே. என்னையா விசாரணைக்கு தானே போயிருக்கான்?
இப்போ வந்துடுவாயா? வந்த உடனே கல்ல ஊனிட்டு தானே போறோம். என்ன இப்ப? போல்ஸ் கூப்பிட்டு போகும்போது விசாரணைன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. ஒருவேளை உங்க பிரசிடென்ட் கொலைக்கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தா? தப்பே பண்ணிருந்தா? எப்ப இந்த ஆள் என்னத்தையா உழஞ்சிட்டு இருப்பான். இவன் பேச்செல்லாம் கேட்டு குழம்பாதீங்க. இப்ப சம்பவம் வந்துருவான். வந்தோடனே இதை வச்சிடலாம். சப்போஸ் இந்த கேஸ்ல உங்க பிரசிடென்ட் உள்ளார போயிட்டா எப்படி எப்படி இந்த ஆஸ்பத்திரியை கட்ட முடியும்? இது குள்ளநரி. ஐயோ, இப்படி கல்ல உன்னதோட உம்முன்னு உட்கார்ந்துட வேண்டியதானா? கட்டடம் நின்னு போயிருமே. வாயை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த. ஐயோ முருகா, என்ன இது சோதனை? யோ ஒன்னும் குழம்பாதீங்க. இப்ப வந்துருவான் சம்பவம். அநேகமா இந்த சாமி நகைய அடகு வைக்கிறது அப்ப முருகனுக்கே பிடிக்கலன்னு நினைக்கேன். அதையும் மீறி நம்ம பூஜையை செய்தோம்னா அது சாமி குத்தம் தானே அர்த்தம். இதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? பாத்துக்கிடுங்க. ஐயா, அந்த ஆள் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவன் சும்மா உங்களை குழப்பிட்டு இருக்கான். தேவையில்லாம புலம்பாதீங்க. அவன் போன வந்துருவான். கொஞ்ச நேரத்துல பூஜை நடக்கதான் போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. பேசாம இருங்க. போயிட்டான் சண்டால. இந்த வேலையை பார்த்துட்டு சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணி ஒன்று கூட்டிட்டு வரலையே, விசாரிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். விசாரணை முடிஞ்சதும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். எப்படி இருந்தாலும் எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கணும்ல. டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு சார். நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை நேர்மையா பண்ண மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட்ல இருக்கு. அதனாலதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் போயிருக்கா? யாரு கொடுத்திருக்காவ? இறந்து போன பாண்டியம்மாவோட மக வேதவல்லி. நீங்க சண்முகத்தோட சொந்தக்காரராமே, மச்சானாமே. அதான் நேர்மையா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்கன்னு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதனாலதான் ஐஓ ஆபீசரா என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டபிள் சார், இவரை இன்டரோகேஷன் ரூமுக்கு கூட்டு போங்க. ஓகே சார். ஆர்டர். தேங்க்யூ. இப்போ தெரியுதா உங்க அப்பா ஏன் அந்த வேதாளத்தை கூட்டு வந்தாருன்ட்டு? நம்ம எந்த தப்பும் பண்ணல. அப்ப முருகன் தோணா இருக்கான். நான் பாத்துக்கிட்டேன். வாங்க சார். டேய், என்னடா இது? ஏதோ தப்பா நடக்குது இல்ல. அப்பா தான் ஏதோ திருவிளையாடல் விளையாடி இருக்காரு. என்கொயரி தானே பண்ணட்டும். இந்த கேஸ்ல சம்முவ மேல எந்த தப்பும் இல்லை. அதனால நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் தைரியமா இருங்க.